ஹாய் கைஸ், வெல்கம் பேக் ஹேமா டெக் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு 18 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிவிஷன்ஸ் வந்து 17 ரிவிஷன்ஸ் இருக்குது. இது 18வது ரிவிஷன்ஸ். கிட்டத்தட்ட 50 ரிவிஷனாவது நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டில் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவிலையும் 30 கொஷின்ஸ் இருக்கும். அதில் எத்தனை கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாத, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரிவிஷன் டெஸ்ட் 18 வந்தாச்சு. முதல் கேள்வி, அரேபிய இரவுகளின் நகரம் என அறியப்பட்ட நகரம் எது? பாக்தாத். அரேபிய இரவுகளின் நகரம் பாக்தாத். குடியரசுத் தலைவர் தேசிய அவசர நிலையை அறிவித்தல் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. குடியரசுத் தலைவர் தேசிய அவசர நிலை பற்றி கூறிய அரசியலமைப்பு பிரிவு 352. முதன்மை தீர்க்கக்கோடு என்று அழைக்கப்படும் தீர்க்கக்கோடு எது? முதன்மை தீர்க்கக்கோடு என அழைக்கப்படும் தீர்க்கக்கோடு 0 டிகிரி தீர்க்கக்கோடு. உலகில் காஃபி உற்பத்தியில் முதலிடம் உள்ள நாடு? உலகில் காஃபி உற்பத்தியில் முதலிடம் உள்ள நாடு பிரேசில். அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது? இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரி. மிகப்பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரி. பண மோசடி நடவடிக்கை தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? பண மோசடி நடவடிக்கை தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2002. சலவை மற்றும் காகித தொழிலில் பயன்படும் வேதி சேர்மம் எது? சலவை மற்றும் காகித தொழிலில் பயன்படும் வேதி சேர்மம் சோடியம் கார்பனேட். ஆணின் உடலில் உள்ள மிகச்சிறிய செல் எது? ஆணின் உடலில் உள்ள மிகச்சிறிய செல் விந்து செல். மனித உடலில் காணப்படும் சிறிய எலும்பு எது? மனித உடலில் காணப்படும் சிறிய எலும்பு ஸ்டேப்ஸ். மனித உடலில் காணப்படும் சிறிய எலும்பு ஸ்டேப்ஸ். நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படும் உறுப்பு எது? கணையம். நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படும் உறுப்பு கணையம். இசிஜியை கண்டுபிடித்தவர் யார்? இசிஜியை கண்டுபிடித்தவர் யார்? ஈத்தோவன். முதல் ட்ரெயின் போர் நடைபெற்ற ஆண்டு? முதல் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு 1191 ஆண்டு. திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய உதவும் கருவி? திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய உதவும் கருவி மானோமீட்டர். கலிலியோ தொலைநோக்கியை உருவாக்கிய ஆண்டு? கலிலியோ தொலைநோக்கியை உருவாக்கிய ஆண்டு 1609 ஆண்டு. மயில் துத்தம் என்று அழைக்கப்படுவது எது? மயில் துத்தம் என்று அழைக்கப்படுவது நீல விட்ரியால். மயில் துத்தம் நீல விட்ரியால். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. பொருளியலில் நல இக்கணத்தை கூறியவர் யார்? பொருளியலில் நல இக்கணத்தை கூறியவர் ஆல்பிரட் மார்ஷல். நுகர்வோர் பாதுகாப்பு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 15. நுகர்வோர் பாதுகாப்பு தினம் மார்ச் 15. மின்தடையின் அலகு என்ன?
மின்தடையின் அலகு ஓம். சுந்தரவனம் உயிர்க்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் எது? சுந்தரவனம் உயிர்க்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். அடுத்த கேள்வி, விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? விக்ரமசீல பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் தர்மபாலர். இந்திய விவசாய தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யார்? இந்திய விவசாய தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் சிங்காரவேலர். இளஞ்சிவப்பு புரட்சி குறிப்பு இறால் உற்பத்தி. தேசிய புள்ளியியல் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு? தேசிய புள்ளியியல் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. கேள்வி, தேசிய புள்ளியியல் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 2005. தேசிய புள்ளியியல் ஆணையம் 2005. திரவ நிலையில் உள்ள உலோகம். திரவ நிலையில் உள்ள உலோகம் எது? பாதரசம். தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. இந்தியாவின் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? பாபர். இந்தியாவின் முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். ஹைதராபாத் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு? ஹைதராபாத் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1798 ஆண்டு. ஹைதராபாத் துணைப்படை திட்டம் 1798. இந்திய தொல் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய தொல் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பீர்பால் சகனி. செல் பகுப்பை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்கள் எது? செல் பகுப்பை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்கள் எது? சைட்டோகைனின், ஜிப்ரலின். இருபுற வெடிக்கணிக்கு எடுத்துக்காட்டு எது? இருபுற வெடிக்கணிக்கு எடுத்துக்காட்டு பட்டாணி. ஸோ உங்களுக்கான கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.